ஹலோ! வெல்கம் டு வஷ்வர்ஸ் அண்ட் மை ஃபர்ஸ்ட் விலாக். ஊருக்கு போகலாமா? ஸோ நான் வந்து ஊருக்கு தான் வந்து போக போகிறேன். அதுக்காக தான் வந்து அந்த சூட்கேஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பேக் பண்ணலாம். எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மகாசிவராத்திரிக்காக குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்து போக போகிறேன். அதுக்காக தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். யூசுவலாகவே நாங்கள் வந்து வருஷம் வந்து மகாசிவராத்திரிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். பட் 1 டே தான் பிளான் பண்ணுவோம். இந்த வாட்டி 3 டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெடியுமே ஆகியாச்சு. போகிறதுக்காக வந்து ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் மட்டும் பெங்களூர்லேருந்து போகிறேன். மீதி எல்லாருமே என்னோடய ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் அம்மா, அப்பா, கசின்ஸ் எல்லாருமே வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க. ஸோ எனக்கு வந்து 5:15க்கு ட்ரெயின் பெங்களூர்லேருந்து. ஸோ நான் வந்து 1 ஹவர் ப்ரியாரே வந்து கிளம்பிட்டேன். பிகாஸ் இந்த டிராஃபிக்னால தான். எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பெங்களூர் டிராஃபிக் பற்றி. ஸோ அதனால தான். ஸோ எனக்கு வந்து எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினு. நான் வந்து ஷார்ப்பாக ஒரு 5 o'clock வந்து எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இதுதான் வந்து எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன். நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் போகிறேன். ஸோ நல்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ட்ரெயின் வந்து நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ். அது வந்து எஸ்எம்பிடியிலேருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஸோ அதனால ஆல்ரெடி பிளாட்ஃபார்மில் தான் வந்து இருந்துச்சு. பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால போயிட்டு அப்படியே ட்ரெயினுமே வந்து போர்ட் பண்ணியாச்சு. ட்ரெயின் ஏறி என்னோடய சீட் வந்து B2. நான் வந்து 3rd ஏசி தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் B2ல் என்னோடய சீட்க்கு வந்து போயிட்டு பேக்கெல்லாம் அசெம்பிள் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து என்னென்னா இது பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் பில்லோஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து எனக்கு மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் அங்கே ஒரு குட்டி பாப்பாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, நைட்டு டின்னருக்கு வந்து அங்கேயே ஐஆர்சிடிசிலே வந்து சப்பாத்தி அப்புறம் வெஜ் கிரேவி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்தா மார்னிங் 3 o'clock விருதுநகர் ஜங்ஷன் வந்து வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து வந்து சிவகாசி போகிறதுக்கு அம்மா, அப்பா வர ட்ரெயின். அம்மா, அப்பா வந்து பொதிகை எக்ஸ்பிரஸில் வராங்க. ஸோ அந்த ட்ரெயினில் வந்து நான் இங்கேருந்து போர்ட் பண்ணிப்பேன். ஸோ பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்து 4 o'clock வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 40 minutes நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அங்கேயுமே வந்து போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் விருதுநகர்லேருந்து 2 ஸ்டாப் தான் சிவகாசிக்கு. திருத்தங்கல் அப்புறம் வந்து சிவகாசி தான். ஸோ அதனால் டெஸ்டினேஷனுமே வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளோட ரூம் புக் பண்ணியிருந்தோம் லாட்ஜில். ஸோ அங்கே போகிறதுக்கு வந்து திருப்பி ஆட்டோ வந்து அங்கே பேசி அப்படியே வந்து ரூமுக்குமே வந்து வந்தாச்சு. ஃபீனிக்ஸ் அண்ட் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாட்ஜில் தான் வந்து தங்கியிருந்தோம் எல்லாருமே. ஸோ ரூம் டூர் பார்க்கலாமா? ஸோ இதுதான் வந்து எங்களோட ரூம் ஆக்சுவலாக. ஸோ போயிட்டு வெறும் அப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் சின்ன ரூமாகவே ட்ரிபிள் பெட் ரூமாகவே வந்து பார்த்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஒரு 7:30 or 8 o'clock வந்து எல்லோரும் எழுந்திரிச்சு ரெடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டே அப்படின்றனால இந்த பர்ன்ட் ஆரஞ்ச் கலர் சுடி தான் வந்து எடுத்திருந்தேன் போடுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஸ்கின் கேர் லைக் சீரம், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து போயிட்டேன் நான் வந்து. ஏன்னா ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் ஃபாக்ஸ்டேலேருந்து. க்ளே என்னோடய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற கலர். ஸோ அது வந்து போட்டுட்டு செட்டிங் பவுடர், அப்புறம் போட்டு வேஸ்லின்னு, லிப்ஸ்டிக்கு எல்லாம் வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜுவல்ஸ் வந்து என்ன மேட்ச் பண்ணியிருந்தேன்னா, செயின் வந்து நான் போட்டிருக்கிறது சிம்பிளாகவே போயிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் வந்து அந்த கோல்டு ஃப்ரேம்ஸ் வரனால கோல்டு ஷேடில் வந்து பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஜும்காவும் வந்து கோல்டு ஷேட்லேயே வந்து போயிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைக் அது வந்து நம்ம ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து என்னோடய கசின் ரூமுக்கு போனால் அவளும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தா. ஸோ அதனால் அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு, அப்புறம் சங்கீதா பேர் வந்து. ஸோ தான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஐலைனர் எக்ஸ்பர்ட். எல்லாருமே வந்து அவகிட்ட தான் ஐலைனர் வந்து போட்டுப்போம். ஸோ அதனால் ஐலைனர் வந்து அவள் போட்டு விட்டுட்டு இருந்தா அவளோட தங்கச்சிக்கு, அப்புறம் எனக்கு எல்லாருக்கும். அப்படியே எல்லோரும் ரெடியாகி வெளியே வந்துட்டு எல்லோரும் ஒரு குரூப் வீடியோ, அப்புறம் குரூப் ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஆதிரன் குட்டியுமே வந்து ரெடியாகி வந்துட்டார். இந்த வாட்டி வந்து அண்ணி வரல. பிகாஸ் பாப்பா செகண்ட் பாப்பா வந்து இப்போ தான் 15 days ஆச்சு அப்படின்றனால ஆதிரன், அப்புறம் எங்கள் பெரியப்பா, பெரியம்மா, அண்ணா வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ஆதிரன் வந்து எங்கள் எல்லாருக்கூடயும் இருந்துக்கிட்டான். அப்படியே எங்கள் மம்மி டாடியுமே வந்து ரெடி ஆகிட்டு வந்து ஜாயின் பண்ணனால அவங்க கூடயும் சேர்ந்து மறுபடியும் ஒரு குரூப் வீடியோ வந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். குரூப் ஃபோட்டோஸ் அண்ட் குரூப் வீடியோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எங்கெல்லாம் போகணுன்றது வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2 அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.